பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, விசுவாசிகளே, குடும்பத்தினரே, உங்கள் யாவருக்கும் தேவனுடைய சமாதானமும் கர்த்தருடைய கிருபையும் உண்டாவதாக, பெருக்கமாக கொடுக்கப்படுவதாக. இந்த அருமையான நேரத்தில் நான் இந்த ஆராதனை வைபவத்தில் கலந்து கொள்ளவும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு சில வார்த்தைகளை நாம் பேசி இந்த ஆராதனையில் பங்குபடியாக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை சோசரித்து என்னுடைய நன்றியை நமக்கு பிரியமான தானியண்ணன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு கூட இந்த ஆராதனைக்கு சகாயமாக இருக்கும் சகோதரர் தம்பி இளங்கோ, இன்னும் சகோதரி பிளாரன்ஸ், தம்பி ஜெபஸ்டின், இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமையான வார்த்தைகள் பேசப்பட்டுள்ளது. அருமையான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தானே அருமையான கீதங்கள் பாடப்பட்டது, வசனங்கள் வாசிக்கப்பட்டது. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் வெளிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக நாம் செய்து வரும் இந்த ஆராதனையில் நாம் செய்து முடித்த காரியங்களில் தேவனுடைய ஐஸ்வர்யம், கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் வெளிப்படுவதற்கு சாதகமாக இருக்கிறது. அருமையான கீதம் ஒன்றை கேட்டோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர், ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்று என்ற வார்த்தைகளோடு இந்த அருமையான கீதம் பாடப்பட்டது. என்ன ஒரு அருமையான பாடல்! இந்த அருமையான பாடலின் வார்த்தைகள் என் மனதை, அதனுடைய அருமையான ராகமும் இனிமையான துவனியும் வார்த்தைகளும் ராகமும் அதனுடைய இசையும் என்னுடைய மனதை பரலோகத்தின் தேவன், பழைய ஏற்பாட்டின் மெய்பக்தனின் இருந்த மோசே தீர்க்கதரிசிக்கு பரலோக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு எடுத்து சென்றது. ஆண்டவா பிரசன்னமாகி, இந்த நேரத்தில் தானே நான் மோசே தீர்க்கதரிசியை சிந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆவியானவர் மூலமாக. என்ன ஒரு காரியம் மோசே தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது? இந்த வசனத்தை நாம் எங்கே வாசிக்கிறோம்? வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வசனம் யாத்ராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்க முடிகிறது. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய பிரசன்னம் மோசே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எகிப்து நாட்டிலே 40 ஆண்டுகள் ஆடம்பர வாழ்க்கை, சரித்திரத்தில் மிகவும் பெயர் பெற்ற எகிப்து என்ற சாம்ராஜ்யத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த மகான் மோசே பைத்தன் 40 ஆண்டுகள் எகிப்து நாட்டிலே அவன் இருந்த நாட்கள் காலம் உண்டு. பிறகு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆடுகள் பின்பாக அலைந்து திரிந்தான். அந்த நாட்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட நாட்களாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் வண்ணமாக வனாந்தரத்தில் அவன் ஆடுகள் பின்னாக சென்று கொண்டிருந்தான். இது மாத்திரமல்லாமல் 40 ஆண்டுகள் எகிப்தின் தேசத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசேயுடைய கரங்களை உபயோகித்து, அவனுடைய கோலை உபயோகித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி முரட்டாட்டமான இந்த ஜனங்களோடு 40 ஆண்டுகள் சஞ்சரித்து 120 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மோசே மரித்து மண்ணுக்கு திரும்ப வேண்டிய நிலை. மோசே நித்திய ஜீவனாகி இளைப்பாறுதலுக்கு அவன் பாத்திரனாக அல்ல என்று சாத்தான் தர்க்கம் செய்ய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவராகிய தேவன், பரலோகத்தின் தேவன், மோசே பக்தனை அவர் அடக்கம் செய்யும் அந்த நேரத்திலே அவன் எந்த விதமான வாய்ப்பிற்கும், பரலோக ராஜ்யத்திற்கும், பரலோகத்தின் இளைப்பாறுதலுக்கும் அவன்
உரியவன் அல்ல, பாத்திரவன் அல்ல என்ற தர்க்கம் நடந்ததாக நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட பாடலுடைய வார்த்தைகள் என்ன? ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். அவருக்கு பரலோக இளைப்பாறுதலை வாக்குத்தத்தமாய் நிறைவேற்றப்பட்ட அந்த நேரத்தில் தர்க்கத்தை ஆண்டவர் வெற்றியடைந்து அவனுக்கு மரணம் அடக்காரனை செய்து அவரை உயிர்ப்பிக்கும் ஒரு சாட்சியை நாம் அறிவோம். கர்த்தருடைய வல்லமையான செயல். என்ன சொல்கிறது? அவர் ஜெபம் பண்ணுகையில் மோசே உயிர்ப்பிக்கப்பட்டானா? இது உண்மையான சத்தியம் தானா? அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டதா? ஆண்டவா ஜீவனை அவனுக்கு ஊதினாரா? ஜீவன் ஊதி உயிர்ப்பிக்கப்பட்டானா என்பதை நாம் எங்கே அறிகிறோம்? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39, 29, 30 வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ஒரு ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசேயும் எலியாயும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர், மோசே, என்னுடைய பிரசன்னம் முன்போகும், உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை பின்தொடரும், உனக்கு ஜீவனாகிய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு ஜீவனை கட்டளையிட்டு என்னோடு உன்னை சேர்த்துக் கொள்வேன். அந்த சத்தியம், அவனுடைய வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேற்றப்பட்டது. சமயத்திலே இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு வல்லமையான ஒரு போதகர், ஒரு திருச்சபையினுடைய போதகர், ஒரு சிறுமியோடு சபையில் சார்ந்த ஒரு அவர் ஒரு சம்பாஷணை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சொன்னார் என்றால், மகளே, ஆண்டவர் எங்கு பிரசன்னமா இருக்கிறார் என்று நீ எனக்கு நிரூபித்து சொல்வாயானால் நான் உனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் உன்னுடைய கையிலே தருவேன் என்று ஆரஞ்சு பழத்தை அவர் காட்டினார். அந்த சிறு பிள்ளை, அந்த அருமையான பெண்மணி, ஒரு துடுக்குள்ள ஒரு பிள்ளை சொல்லுவாங்க, திடீர்னு அப்படி படுத்து விடை சொல்லுவாங்க சில பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சான், ஐயா போதரையா அவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிரசனம் இல்லை என்று நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பழம் இல்லை, உங்களுக்கு நான் 2 ஆரஞ்சு பழம் தருகிறேன் என்று சொன்னாலாம். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சங்கதி என்ன? பரலோக தேவனுடைய பிரசனம் நமக்கு மகத்துவமான ஒரு ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய மகத்துவமான உன்னதமான ஐஸ்வர்யம் அவருடைய பிரசன்னம். நீங்க அனுதின வாழ்க்கையில் மாலையோ காலையோ மத்தியானமோ தனியாக இருக்கும் பொழுது சில சூழ்நிலையில் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் சில ஐயங்கள் ஏற்படும், சில அச்சங்கள் வரும். சில சமயங்களில் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, நம்முடைய நிலைமைதான் என்ன, நமக்கு உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு நினைக்கும் போது சில நேரம் நான் சில நினைச்சு பார்ப்பேன், at the end of the day, who is there for you? யார் இருக்கா நமக்கு? அந்த நேரத்தில் தானே நாம் உறுதிப்படி விசுவாசத்தோடு நம்முடைய மனதை பலப்படுத்துவதற்குரிய ஒரு சத்தியம் எதுவாக இருக்கிறது? அவர் பிரசனம், கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் மகத்துவமான ஒரு ஐஸ்வர்யம். இந்த மாலையில் மறுபடியும் ஒரு ஸ்ரீ ஜபத்தோடு நம்முடைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். சோஸ்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் நேசித்தவர்களாக, உம்மை நாங்கள் சிந்தித்தவர்களாக நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவரீதாமே எங்களை நம்முடைய ஆவியான மூலமாக வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நாம் யாவரும் வரைந்தபடி ஒரு சமயம் நீங்கள் கேட்டிருக்கலாம், நான் இதை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய போன பிரசங்கத்திலே, கடந்து போன ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதியில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் பட்டணத்தில் பெரிய ஒரு வல்லமையான நிகழ்ச்சி, உலக சரித்திரத்திலே காணப்படும், உலகத்தார் காண வேண்டிய ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. ஒலிம்பிக்ஸ் என்று நாம் சொல்கிறோம் அல்ல. ஒலிம்பிக்ஸ் என்று சொன்ன மாத்திரத்தில் அதை பல வகையாக பிரிக்கலாம். அத்லெட்ஸ், ஸ்விமிங், ட்ராக்கிங், சைக்கிளிங், ஃபென்சிங், ஆர்ச்சரியன், இந்த மாதிரி பல காரியங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ என்னென்ன நினைத்தாங்கன்னா, அங்கே பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுகிறது, சியான் நதி என்று. ஒரு முனையில் தொடங்கி அங்கே அட்லாண்டிக் மகாசமுத்திரத்தில் அது அங்கே சங்கமாகிறது. கிட்டத்தட்ட 500 மைல் தூரத்திற்கு அது செல்கிறது. இந்த
இந்த நதியில் தான் இந்த நீச்சல் போட்டி நடக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அவங்களுடைய கமிட்டியில் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப ஆனா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு சட்டம் இருந்தது. நதிக்குள்ள யாருமே குதிக்க கூடாது, மீன் பிடிக்க கூடாது, நீச்சல் பண்ணக்கூடாது, எந்த விதமான காரியம் செய்ய. ஏன்னா அந்த நதி தண்ணீர் அவ்வளவு விசேஷமான தண்ணீர் கிடையாது. ரொம்ப ஒரு அழுக்கு தண்ணி, சில நேரம் பெரும் வியாதிகள் கூட வரலாம். அதனால 100 வருஷத்துக்கு மேல ஒரு சட்டம் இருந்துச்சு, யாருமே போகக்கூடாது. ஆனா என்ன நினைத்தாங்கன்னா, எப்படியாவது இந்த பந்தய போட்டி, நீச்சல் போட்டி நம் நாட்டில் நதியில் தானே நடக்க வேண்டும், இந்த நதியில் தான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்தவர்களாக, செயல்பட்டவர்களாக அதற்குரிய முடிவெடுத்து அந்த நதியினுடைய ஒரு பகுதி சுத்திகரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் செலவழிச்சு அதை சுத்திகரிக்கப்பட்டு, அது தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டது. இதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று அதை நிரூபிக்கும் வண்ணமாக பாரிஸ் பட்டணத்தினுடைய அந்த மேயர் அம்மையார் அவர்களே அதனுள் குதித்து, அவர்கள் நீந்தி குளித்து எழும்பி நிரூபித்து காண்பித்தார்கள். இந்த விளையாட்டு பந்தயத்திற்காக கிட்டத்தட்ட 10,714 விளையாட்டு வீரர்கள் பல நாட்கள் சுமார் 200 ஆண்டுகளில் அங்கே வந்திருந்தார்கள். என்ன ஒரு காரியத்திற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அதனுடைய ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய தலைவர், அவருடைய பேர் ஜாலி தாமஸ். அவர் என்ன சொன்னார் என்றால், இதுவரையிலும் எந்த நாட்டிலும் காணப்படாத, இதுவரையிலும் ஒரு எந்த ஒரு முறையிலும் நிரூபிக்கப்படாத ஒரு காரியம் நம்முடைய நாட்டில் நாம் செய்ய வேண்டும், பலரும் கண்டதை கண்டு அதிசயப்பட வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும் என்று என்ன தீர்மானித்தார் என்றால், ஒரு குதிரை செய்யப்பட்டது. 2 கம்பெனிகள் கிட்டத்தட்ட 1 வருடம் டைம் எடுத்து ஒரு உலோக குதிரை, ஸ்டீல் ஹார்ட்ஸ் சொல்றாங்க, ரொபாட்டிக் ஹார்ட்ஸ், மெட்டாலிக் ஹார்ட்ஸ். அப்போ 2 கம்பெனி சேர்ந்து பிரான்ஸ் நாட்டில் தானே அது ரகசியமாக ஒரு குதிரை செய்யப்பட்டது, மெட்டாலிக் ஹார்ட்ஸ். இந்த திறப்பு விழா நேரத்தில் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 14 மீட்டர் நீளம் ஒரு பிளாட் போட். தூரத்துல இருந்து பார்த்த ஒரு போட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு சாதனம் இருக்குன்னு நம்மளால தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நூதனமாக செய்யப்பட்டிருந்தது. அந்த போட்டில் தானே இந்த பெரிய குதிரை, உலோக குதிரை அங்கே ஏற்றப்பட்டு அதில் சவாரி செய்யமன்னமாக ஒரு போலீஸ் அதிகாரியிலிருந்து, போலீஸ் இலாக்காவிலிருந்து ஒரு ஒரு அதிகாரி அம்மா அவர்கள் 2 இந்த வைபவத்திற்கு சம்பந்தமான கொடி 2களை அவர்கள் கையில் பிடித்து, இந்த குதிரை ஓடுகிற குதிரை மாதிரி கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் கடலிலே அந்த நீதியில் அந்த ஆற்றிலே அங்கே வந்தது. பெரிய ஒரு காட்சி. அதை காணும் பொழுது எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள், மிகவும் அதிசயப்பட்டார்கள். இதுவரையிலும் இப்படி ஒரு காட்சியை நாம் கண்டதில்லையே, எந்த விதமான விழாவிலும் நாம் பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய ஒரு ஆச்சரியம். இதே சமயத்தில் தானே சந்தோஷமும் குதூகலமும் அங்கே காணப்பட்டது. வந்தவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்கக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 40,000 போலீஸ் அதிகாரிகள் அங்கே அமர்த்தப்பட்டிருந்தார்கள். 20,000 போர்ச்சவர்கள் அங்கே இருந்தார்கள். 20,000 பிரைவேட் செக்யூரிட்டி அங்கே இருந்தார்கள். இன்னும் இன்டெலிஜென்ஸ், இன்னும் பலவிதமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களில் தானே என்ன நடந்தது? இங்கிலாந்திலே 3 சிறுமிகள் ஒரு சின்ன பட்டணத்தில் ஒரு நடன சாலையில் அவர்கள் சென்று அவர்கள் நடனம் படிக்க வேண்டும் என்று நேரத்தில் ஒரு வாலிபன் ஒரு இளம் வயது வாலிபன் கத்தியால் எடுத்து குத்தி கொலை செய்து அவர்கள் மரணம் அடைந்தார்கள். இதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது உலகமே சஞ்சலப்பட்டது. இங்கிலாந்து நாடு நடந்தது. அவருடைய மிகவும் வருத்தமான அந்த சூழ்நிலையில் பிரைம் மினிஸ்டர், இங்கிலாந்து நாட்டு பிரைம் மினிஸ்டர் இன்னும் பலர் அவர்களால் எப்படித்தான் இனிமேல் இந்த குடும்பங்கள் இதை தாங்கி வாழ முடியும் என்று அவர்கள் சஞ்சலப்பட்டிருக்கும் பொழுது, அந்த இலக்கு கொடுத்த ஒரு குடும்பத்தின் தாயார், தயவு செய்து நீங்கள் கலகரம் பண்ண, பெரிய கலகரம் நடந்தது இங்கிலாந்து, கலகரம் பண்ண வேண்டாம், சமாதானமாக இருங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 139:13 வசனத்தில் என்ன? என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்கதாக அந்த அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவர்கள், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். எனக்கு அன்பார்ந்த விசுவாசிகளே, நீங்களும் நாம் கிறிஸ்துவை அதிசயமான கிரியைகளை கண்டிருக்கிறோம். அதிசயம் என்ன? மிகவும்
ஐஸ்வர்யத்தின் அதிசயம் என்ன? அவர் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினார். ஆண்டவர் நம்மை தாயின் வயிற்றில் காப்பாற்றி இந்த நாட்கள் மட்டும் நம்மை போஷித்து வருகிறார். ஆனால் உலகத்தினுடைய அக்கிரமம், உலகத்தினுடைய துன்மார்க்கம், உலகத்தினுடைய கேடுபாடான முறைகளினால் தாயின் வயிற்றில் காப்பாற்றப்பட்ட அநேகர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை. துன்பத்திற்கு அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், சஞ்சலம் அடைகிறார்கள், அவருடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஒரு வருடங்களுக்கு முன்பதாக வில்பர் நெல்சன் என்ற ஒரு பெரிய அறிவாளி ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அவர் என்ன புஸ்தகம் எழுதினார் என்றால், இஃப் ஐ வர் an atheist, இஃப் ஐ வர் an atheist அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அது மாத்திரமல்லாமல் அந்த புஸ்தகத்தில் தானே அவர் ஒரு அத்தியாயத்திற்கு என்ன ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார் என்றால், இஃப் ஐ வர் a medical doctor, இஃப் ஐ வர் an atheist, அத்தியாயம் தலைப்பு என்ன? இஃப் ஐ வர் a medical doctor. என்னென்றால் என்ன ஒரு காரணத்திற்காக சொன்னார் என்றால், அந்த தலைப்பை கொடுத்தார் என்றால், மருத்துவர்களுக்கு நம்முடைய சரீரத்தை பற்றி எல்லா அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய நுட்பங்கள், அவனுடைய உட்காரியங்கள், உட்பொருள்கள் யாவும் அவர்கள் அறிவார்கள் என்ற ஒரு தாற்பயத்தோடு அதை செய்தார், எழுதினார். அது மாத்திரமல்லாமல் அந்த அத்தியாயத்தில் தானே ஒரு சீரீஸ் ஆஃப் லிஸ்ட், திங்க் ஆஃப் இஃப் ஐ வர் an atheist, அத்தியாயத்தினுடைய தலைப்பு இஃப் ஐ வர் a medical doctor. அதுல ஒரு சைட் ஹைடிங் என்ன, இஃப் திங்க் ஆஃப் a list of think of. அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மானிட சரீரத்திலே 37 ட்ரில்லியன் செல்ஸ். இதை நம்மளால யூகித்துக்கிட்டே முடியாது. நான் 5 அடி 7 அங்குலம், எங்க அப்பாவோட 5 அடி 8 அங்குலம் நினைக்கிறேன். இந்த சரீரத்துல என்ன சொல்லப்படுகிறது விஞ்ஞானிகளால் நாம் கண்டுபிடிக்கப்பட்ட காரியம், 37 ட்ரில்லியன் செல்ஸ் அங்கே உள்ளது என்று சொல்லப்படுகிறது. தினந்தோறும் நாம் குளிக்கிறோம், தினந்தோறும் நாம் குளிக்கிறோம், ஸ்நானம் செய்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்க, நம்ம குளிக்கும் போது இந்த தோல் என்ற அவயத்துள்ள நம்ம குளிக்கிற தண்ணி எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனேன். நான் எப்பமா யோசித்து பார்த்திருக்கோமா? ஒரு நாள் நம்ம யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். நம்ம குளிக்கும் போது அரை மணி நேரம் 20 நிமிஷம் என்ன குளிப்போம், ஷவர்னு சொல்றோம். தண்ணியில ஒரு கால் தண்ணி நம்ம உடம்புக்குள்ள போனா நமக்கு உடம்பு என்ன ஆகும்? நல்லா யோசித்து பாருங்க. அடுத்தாற்போல் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய எலும்பு சொல்றோம்ல, இந்த எலும்புகள் skeletal system, 2 அல்லது 4 செங்கலுக்கு எந்த கன அளவு பாரத்தை சுமக்க முடியுமோ, கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எலும்பு என்று சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமான கன அளவை நாம் சுமக்கக்கூடிய அளவிற்கு இந்த எலும்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயம் என்று சொல்கிறோம். இதனுடைய அளவு என்ன? கன அளவு கிட்டத்தட்ட 1 பவுண்ட் தான். 1 பவுண்ட் தான், கிட்டத்தட்ட 1 லட்சம் நேரம் அது ஒரு நாளைக்கு துடிக்கிறது. மாத்திரமில்லாமல் 2000 கேலன் ரத்தத்தை சுத்திகரித்து நம்முடைய சரீரத்திற்கு சுற்றி 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 அனுப்பி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நினைக்கும் போது என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த உலகத்திலே துன்மார்க்கம், சமாதான குறைவு. ரோட்ல போனோம்னா யாரை அடிச்சு சாப்பிடலான்னு இருக்கிறாங்க. ஆனா அதாவது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நிதானத்தன்மை இல்லை. எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கம், தீங்கு, தீமை செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும், களவு செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும். எத்தனையோ கொலைகள் நடந்துகிட்டு. அது மாத்திரமல்லாமல் தாயின் கற்பத்தில் காப்பாற்றப்பட்ட கடவுளினால், ஆண்டவரே, சங்கீதக்காரன், நான் ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன், ஏன் என்னுடைய தாயின் கற்பத்தில் இருந்து இந்த நாள் மட்டும் காப்பாற்றி வந்தீர். ஆனால் காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் அநேகர் இந்த நாட்களில் உலகத்தில் அவர்கள் தீமையானவர்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு, அவர்களுடைய தீமையான கிரியைகளுக்கு அவர்கள் ஒப்படுத்தப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்துள்ளார்கள். அது மாத்திரமல்லாமல் எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. அதுதானே இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் நேற்று தான் நல்லா இருந்தாங்கன்னு சொல்றோம் வீட்டுல, அடுத்த நாள் பார்த்தா ஸ்ட்ரோக், மோசமான வியாதி ஸ்ட்ரோக். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் பிரசங்கத்துல. நான்
நியூரோ சர்ஜரி யூனிட்ல நான் எங்க வந்திருந்தார். இந்த நாட்டுக்காரர், ஒரு வெள்ளைக்காரர் ஐயா. ஸ்ட்ரோக், மேஜர் ஸ்ட்ரோக். ஒரு சாயங்காலத்துல அவர் அவர் என்னுடைய வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், நான் வேலை செய்யும் இடத்துல. அப்பொழுது ஒரு ஒரு வாலிப பெண், வெள்ளக்கார பெண், கதவு பக்கத்திலே வாசலில் நிற்கிறார்கள் வெளி அந்த யூனிட்டுடைய வாசல்ல. அப்ப அவருடைய சகோதரியை நான் பார்க்க முடிந்தது, கேமரால பார்க்க முடியுது. அப்ப நான் கேட்டேன், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, வெள்ளக்கார பிள்ளை, ஒரு 25-27 வயசு தான் இருக்கும். அவர் சொல்லிச்சு, என்னுடைய தாப்பனார் வந்து இங்க இருக்கிறாங்க, இப்ப பின்னாலே வந்துருக்காங்க, ஐ கம் டு விசிட் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்டேன், என்ன பேருன்னு கேட்டேன். பேரை சொன்னாப்புல. அப்ப நான் கதவை திறந்து அவர்களை அனுமதித்து அவருடைய தாப்பனார் பார்க்க முடியாத ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செய்தேன். அந்த சமயத்தில் தானே அவரை விசாரிக்கும்படி இன்னொரு டெலிபோன் கால் வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், வாட் இஸ் யூர் ரிலேஷன்ஷிப் வித் பேஷண்ட்? வந்து ஒரு ஆள் கூப்பிட்டோன்னே சும்மா வந்து ஒரு பேஷண்ட் பத்தி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நர்ஸ் மாதிரி சொல்ல மாட்டாங்க. சில சில பாலிசிஸ் இருக்குது, சில சட்டங்கள் இருக்கு, சில திட்டங்கள் இருக்கு. அப்போ அவர் சொன்னாரு, இவர் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் என்னுடைய சகோதரனும் இவருக்கு நம்ம குடும்ப ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் ரீசெண்டாக வந்து எங்க குதிரைகளை வந்து அவளுடைய குதிரை வயல்வெளியில் நாங்கள் விட்டுருக்கிறோம், நாங்க வந்து லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்படியே கேட்டால் அவரையும் நான் நேர்ஸோட பேசக்கூடிய சில வாய்ப்புகளை நான் செய்து கொடுத்தேன். அடுத்த நாள் போகும்போது இந்த பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும், 2 சகோதரிகள் தாப்பனாரை பார்க்க முடியாம வந்திருந்தார்கள். அவருக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவளை பற்றி அவர்களோடு நான் ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு நான் அப்ப கேட்டேன் அவங்ககிட்ட, ஹவ் ஆர் த ஹார்சஸ் டூயிங் அப்படின்னு கேட்டேன். ஹவ் ஆர் த ஹார்சஸ் டூயிங் அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பிள்ளைகள், என்னடா இந்தியன் வந்து முன்ன பின்ன தெரியாது இந்தியன், நேரத்தை ஏதோ பார்த்தோம் வேலையில், இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஹவ் ஆர் த ஹார்சஸ் டூயிங் கேட்கிறாருன்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சு. அப்ப நான் என்னுடைய பேக்ரவுண்டு சொன்னேன், இப்படி உங்களுடைய அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்படி கூப்பிட்டாரு, அவர் உங்களுடைய சில காரியங்களை சொன்னார். அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை குதிரை தான் இருக்கு அப்படின்னு கேட்டேன். உங்க யாருக்குமே கெஸ் பண்ண முடியாது. என்னுடைய மனதில் நான் நினைச்சது என்னன்னா, மேபி ஒரு 15 குதிரை 20 குதிரை வச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? we have more than 150 horses. 150 குதிரை. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வயல்வெளிகளில், எங்களுடைய பண்ணைகளில் கிட்டத்தட்ட 60 பால் மாடுகள் இருக்கிறது அப்படி என்று சொன்னார்கள். அந்த சாயங்கால நேரத்தில் தானே அவர்கள் வீட்டிற்கு போகிறோம் என்பதாக உங்கள் தாப்பனாருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நீங்கள் கோயிலுக்கு எல்லாம் போகிற வழக்கம் உண்டு. ஏதோ ஒரு சபை சொன்னாங்க, நாங்க போவது உண்டு. அப்ப அந்த சகோதரிகள், குழந்தை பிள்ளைகள் 20-28 வயசு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிரைவ் பண்ணி வராங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு சில நல்ல வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பினேன். அடுத்த நாள் மறுபடியும் நான் அவர்களை பார்க்க முடியாத அந்த அறைக்குள் போன பொழுது இந்த இந்த கார்டு ஒண்ணு இருந்துச்சு, ஒரு தேங்க்ஸ் கார்டு இருந்துச்சு. அதுல ஒரு $15 கிஃப்ட் கார்டும் உள்ள இருந்துச்சு. எனக்கு அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் அதை வாசிக்க விரும்புகிறேன், மறுபடியும் சாட்சியாக இதை நான் வாசிக்கிறேன். இப்போ இந்த நாட்களில் நாம் நம்முடைய வேத பாடம் என்ன இருக்கிறது? டெஸ்டிமனிஸ், விட்னஸஸ் அண்ட் டெஸ்டிமனி. கர்த்தருக்காக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிரசனத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவரால் நமக்கு வரும் ஆசீர்வாதத்தை நாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன எழுதினார்கள் என்றால், எழுதியிருக்கிறார்கள், நான் வாசிக்கிறேன். இது அவர்களால், சௌரால் எழுதப்பட்டது. மிஸ்டர் இ, என்னுடைய பேர் ஈஃப்ரம், எல்லாருக்கும் தெரியும். அதனால ஆஸ்பத்திரியில் வந்து மிஸ்டர் ஈன்னு கூப்பிடுவாங்க. வரும் குடும்பத்தினர் ஒரு 2 நாட்கள் என்னுடைய பேர் அவங்களுக்கு காதில் இப்படியோ கேட்டுருவாங்க. அதை வச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னா, மிஸ்டர் டியர் மிஸ்டர் இ அப்படி எழுதியிருக்காங்க. என்ன எழுதுறாங்க? தயவுசெய்து நான் சாட்சியாக சொல்கிறேன். Words cannot express how grateful our family is for the care and compassion you have shown our dad. Thank you for praying with us and keeping our spirits up. We are endlessly grateful. Thank you from the bottom of our hearts. சாட்சி ஜெபம் பண்ணுங்க. Words can't express how grateful our family is for the care and compassion you have shown our dad. Thank you for praying with us and keeping our spirits up. We are endlessly grateful. Thank you from the bottom of our hearts, the family. பவுல் மாத்திரமல்லாமல் அடுத்த நாள் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது கையிலே 2 ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புதிதாக வாங்கி வைத்திருந்தேன். அவர் வீட்டுக்கு செல்லும் அந்த நேரத்திலே மறுபடியும் அவர்களை சந்தித்து, எனக்கு பிரியமான சகோதரிகளே, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி,
முடிந்த மட்டும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு இந்த புத்தகம் பெரிய ஐஸ்வர்யத்திற்கு வழிகாட்டும். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இந்த புத்தகத்தை நான் கொடுத்தேன். மிஸ்ஸஸ் ஒயிட் அமர் என்ன சொல்கிறார்கள்? ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் 53ஆம் பக்கத்தில் என்ன சொல்கிறார்கள்? those who are the partakers of the grace of Christ will be ready to make any sacrifice that others for whom he died may share the heavenly gift. மறுபடியும் வாசிக்கிறேன். So those who are the partakers of the grace of Christ, you are the partaker. We all are the partakers of God's grace, Christ's grace. Those who are the partakers of the grace of Christ will be ready to make any sacrifice that others for whom he died may share the heavenly gift. கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யம், பரலோக பொக்கிஷம், பரலோக ஐஸ்வர்யம், இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் அவருக்கு எழுதின கொலோசருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறார் என்றால், அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இழைக்கப்பட்டு தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். அவருக்குள் ஞானமும் அவருக்குள் பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பரலோக ஞானம், பரலோக பொக்கிஷம் சகலமும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை பற்றி ஆவிக்குரிய ஆஸ்திமானாய் இருந்த பவுல் மறுபடியும் எபேசியருக்கு என்ன எழுதினார்? பவுல் ஆவிக்குரிய ரீதியில் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஏன்? கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யம் கொண்ட அவரை அவன் கொண்டிருந்தான். அந்த அடிப்படையில் அவர் என்ன எழுதுகிறார்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார்? பரிசுத்தவான்கள் எல்லார்களிலும் சிறுவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய இது பாருங்க, ஒரு கிருபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஐஸ்வர்யத்தை நான் கொண்டுள்ளேன். இதை நான் புறஜாதிகளுக்கு அறிவிக்கமாக நான் தெரிந்திருக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் இதற்காக ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அற்பர்களுக்கும் நீசர்களுக்கும் நமக்கும் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் நமக்கு ஐஸ்வர்யமாய் இயேசு கிறிஸ்துவான பாக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஐஸ்வர்யவான்கள், ஆஸ்தி உள்ளவர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே நம்முடைய மனசுல பணம் 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 உண்மைதான், தேவைதான், பணம் அவசியம்தான். அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பிரகாசம் வந்துச்சு. எங்க ஊர்ல 1-2 பேரு, 1-2 குடும்பங்களும் முக்கியம் பெரிய பணக்காரங்களும் நாங்க நினைச்சு உண்மைதான். தான் எனக்கு பேரை சொன்னா தெரியும், ஆனா நான் சொல்ல பேரை சொல்ல விரும்பல. எங்க ஊர்ல ஒருத்தர் உண்டு, எங்க வீட்டு பக்கத்துல, அதே தெருவு தான். அறுவடை காலத்துல அவர் வீட்டுக்கு எவ்வளவு நெல் வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 300 மூட்டை நெல் வரும் அவங்க வயல் வகைகள். எங்களுக்கு எல்லாம் விடிய விடிய அறுத்து போட்டாலும் என்னத்த பண்ணாலும் ஒரு 14-15 மூட்டை தான் வரும். அப்போ எங்களை பொறுத்தவரையில் அவர் பெரிய பணக்காரர். அது மாத்திரமா இல்லாமல் பிரகாசபுரத்துக்கு அடுத்த கிராமம் வந்து மூக்குப்பிரி. அந்த காலத்துல கிட்டத்தட்ட 60-65 வருஷத்துக்கு முன்னாலே அங்க ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து ஒருவர் கனடாவுக்கு, நம்முடைய இந்திய நாட்டு சர்க்காருக்கு தெரிந்த வண்ணமாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு என்ஜினியர், மூக்குப்பிரி கிராமத்துல இருந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால சின்ன பையனா இருக்கும்போது கனடாவுக்கு வந்தார். அப்ப அவருக்கு பொண்ணு எங்க எடுத்தாங்கன்னா சாயல்புரம் என்ற தூத்துக்குடி பக்கத்துல ஒரு ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், சாயல்புரம். அந்த இடத்துல தான் அவங்களுக்கு பொண்ணு எடுத்தாங்க. அந்த காலத்திலே பேச்சுன்னு ஊர் முழுவதும் என்ன பேச்சு, நாசரேத்து, மூக்குப்பிரி, பிரகாசபுரம், சாயல்புரம், தூத்துக்குடி எல்லாம் என்ன பேச்சுன்னா இவருடைய பொண்ணு மாத்திரமல்லாமல் அவர் கொடுக்கப்பட்ட ரொக்கம் வந்து 1 லட்சம் ரூபாய். அந்த காலம் அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். ஏன்னா நம்ம கோயிலை கூப்பிட்டு இருந்தாங்க பாட்டு பாடுறக்க வேண்டி. பந்தியில 40 வகையான கூட்டு. பெரிய பணக்காரர்கள் என்று இந்த நேரத்திலே நாங்கள் அதை பிரசித்திப்படுத்தி நாங்கள் பேசிக்கொண்டோம். எல்லாருமே அறியும். தூத்துக்குடி பக்கத்துல ஒருவரை பற்றி நான் வாசித்தேன். அவருடைய பேர் என்னது? சிவநாடார் பேர் அப்படிதான் எழுதியிருக்கேன். அவர் என்ன கிட்டத்தட்ட $41 பில்லியன் வச்சிருக்கிறார். சந்தோஷமான காரியம் தான். முகேஷ் அபானி $107 பில்லியன் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி கௌதம் அதானி கிட்டத்தட்ட $100 பில்லியன் அவர் வச்சிருக்காரு. ஈலான் மஸ்க்னு சொல்லுகிறோம். ஈலான் மஸ்க் உலகத்திலே இன்னைக்கு பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற ஒரு ஐஸ்வர்யன் யாரு உலக ரீதியில, பண ரீதியில? இன்னைக்கு ஈலான் மஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க் ஜுக்கர்பர்க்
பேஸ்புக் ஃபவுண்டர் கிட்டத்தட்ட அவருக்கு 206 பில்லியன் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 205 பில்லியன் பெரிய பணம். நம்மகிட்ட விடிய விடிய பார்த்தா கையில முக்காத்து விட்டு இருக்க முடியும். $5 அங்க போட்டா அங்க அடுத்த நாள் பார்த்தா $1 கூட இல்லை. என்ன 205 பில்லியன் 250 பில்லியன். எனக்கு ஒரு நண்பன் உண்டு ஆஸ்பத்திரியில. அப்போ என்கிட்ட கேட்டாப்புல, ஏய் ஈஃப்ரம் வாட் டு யூ திங்க் ஆஃப் தி எலெக்ஷன் அப்படி சொல்லி பெரியவர் பேரை சொன்னாப்புல. ட்ரம்ப் ஒன். என்ன சொல்றாப்புல, எனக்கு தெரியும் அவன் நல்ல ஒரு கொஞ்சம் பண வசதி உள்ள ஒரு நபரும் தெரியும், கூட வேலை செய்யற ஒரு சகோதரன், வெளிநாட்டுக்காரரு. You know what happened to me? What? I made $100,000 just in one day. ஏன்னா சரியான ஸ்டாக்மேன், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய நிபுணன். எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட $7 மில்லியன் ஸ்டாக்ல வச்சிருக்காப்புல. ட்ரம்ப் வந்தாரு, ஸ்டாக் ரேட் ஹையா போச்சு. $100,000. If I made $100,000 in one day. நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நம்ம? சந்தோஷம். இது மாத்திரம் அல்லாமல் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத பக்தர்கள் அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள். ஆபிரகாமை பற்றி 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய இருந்தான், தேவன் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தான். என்ன ஒரு எழுத்தாளன் ஆபிரகாமை பற்றி என்ன எழுதுகிறான் என்றால், he was righteously rich. Abraham was righteously, ரட்சணை ரீதியில் அவன் ஐஸ்வர்யவான். யோபை பற்றி வசனம் என்ன சொல்கிறது? அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 கழுதைகளும் 500 ஏறு மாடுகளும் மிருகஜீவன்களும் திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அந்த மனுஷன் கிழக்கின் புத்திரத்தில் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? ஆபிரகாம். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். என்னும் தாவீது ராஜாவை பற்றி வசனம் என்ன சொல்கிறது? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தாவீது ராஜாவை பற்றி என்ன சொல்கிறது? அவன் தீர்க்க ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனுமாய் தன் முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தீர்க்க ஆயுசு தாவீது ராஜாவுக்கு, ஐஸ்வர்யம். அவன் முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அவனுடைய குமாரனாகிய ராஜாவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சகல ராஜாக்களை பார்த்து சாலமோன் ராஜாவுக்கு சமமான ஒரு ராஜா இருந்தது. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலாம் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றான்னா, சாலமோனுடைய அவனுக்கு இருந்த பொருள்களையும் இன்னும் எல்லா விதமான அவனுடைய ஆசீர்வாதங்களை கணக்கு போட்டு என்ன சொல்றான்னா, இந்த டாலர்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன சொல்றான்னா, சாலமன் கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்குப்படி $2 trillion worth. 2 ட்ரில்லியன். இதுவரைக்கும் சரித்திரத்துல யாருமே ட்ரில்லியனர் ஆனது கிடையாது. எல்லாம் பில்லியனர் தான் இருக்கிறோம். எலான் மஸ்க் எல்லாம் 200 சில்லற பில்லியன் தான். ஒரு ட்ரில்லியன் 1000 பில்லியன். சாலமனுக்கு அந்த காலத்திலே அந்த கணக்குப்படி கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன். அப்போ இதை பற்றி இன்னொரு சகோதரனோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு வாலிப சகோதரன், உலக அறிவு உண்டு, ஞானம் உண்டு, வேத அறிவு உண்டு, இந்த நாட்டுடைய பொருளாதார அறிவு உண்டு, அரசியல் அறிவு எல்லாமே உண்டு. அவன் சொன்னான், no one will ever reach the status of King Solomon in richness. அன்றும் இருந்தது கிடையாது, இன்றும் இல்லை, என்றும் சாலமன் ராஜா மாதிரி ஒரு ஐஸ்வர்யவான் வரப்போவதில்லை. அப்ப நான் அதை சிந்தித்து பார்த்தேன், இவன் சொல்வது சரிதான் என்று நான் என் மனதில் இவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சில மிகவும் ஏழைகள் இருந்தார்கள். மீதியானில் சிறுமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக தேவன் கிதியோனை அழைக்கும் போது கிதியோன் என்ன சொல்றார்? சாலமோன் ஐஸ்வர்யவான், தாவீது ஐஸ்வர்யம், ஆபிரகாம் ஐஸ்வர்யம், யோபு ஐஸ்வர்யம். ஆனால் கிதியோனை பற்றி என்ன சொல்லப்படுகிறது நியாயாதிபதி புத்தகத்திலே? அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது.
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் ஆண்டவரே. நான் எப்படி இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் உமக்கு சாதகமாக? இஸ்ரவேலிலே ஆண்டவரே, இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். இதோ மனாசேயின் குடும்பத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது. ஆனால் இந்த மிகவும் எளியவன் என்று சாட்சி கொடுத்த இந்த கிதியோனுக்கு கர்த்தர் சொன்ன என்றால், நான் உன்னோட குறிப்பேன். நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ அவர்களை முறியடிப்பாய். அதுதான் கர்த்தருடைய ஐஸ்வர்யம். கிதியோனே, நீ எளியவன் அல்ல. உலகத்தின் பார்வையில் நீ எளியவன். ஆனால் என்னுடைய பார்வையில் நீ ஐஸ்வர்யவான். நான் உன்னோடு இருப்பேன். உன் முன்பாக நான் சொல்வேன், நீ அவர்களை முறியடிப்பாய். ஆகினால் நீ தீலடைய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சிலுவையை பின்பற்றி உலக பிரகாரமாக உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்து, வெள்ளியும் கிடையாது, பொன்னும் கிடையாது, எந்த விதமான வெண்கலமும் கிடையாது. அந்த நேரத்தில் தானே ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் எதுவாக இருந்தது? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய பிரசன்னம். மிஸ்ஸஸ் ஒயிட் அமேர் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி என்ன சொல்கிறார்கள்? He was a homeless man. Homeless. பவுலுக்கு வீடுன்னு ஒண்ணும் கிடையாது. அவருக்கு இருந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் புத்திக்கும் எல்லா விதமான சம்பத்துகளை கொண்டு அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யனாக இருந்திருக்கலாம். ஆனா சாதாரண தொழிலை செய்து இந்த ஐஸ்வர்யமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், பிரஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற மனப்பான்மையில் அவர் மிகவும் எளிவனாக ஹோம்லெஸ் மேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நாம் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் என்ன வாசிக்கிறோம்? Another homeless man. Jesus of Nazareth was homeless. அதற்கு இயேசுவின் நரிகளுக்கும் குழிகளும் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரன் பட்டணத்துல ஒரு அருமையான பொருட்காட்சி சாலை இருக்கிறது. பொருட்காட்சி சாலையிலே ஒரு நல்ல ஒரு சித்திரக்காரன் ஒரு அருமையான வேலைப்பாடு செய்து வைத்திருக்கிறார். 4 கரும்பலைகள். இதுல 25 ஒவ்வொரு கரும்பலைகளிலும் 25 முறை ஒரே வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல. என்ன வாக்கியம் தெரியுமா? 4 கரும்பலைகள் 25 முறை ஒரே வாக்கியம். ஒவ்வொரு பலகையிலும் 100 முறை என்ன எழுது? Everything will be taken away. Everything will be taken away. ஏற்பட்ட ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா கிறிஸ்துவ என்ற ஐஸ்வர்யம் வந்து நமக்கு இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. சாலமன் ராஜா என்ன சொல்கிறார்? ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்பதை பிரயாசப்படாதே, சுயபத்திலும் சாராதே, இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன்னை மனதை செலுத்தாதே. அவைகள் எதற்கு சமானம்? எப்படி கழுகுனுடைய சிறகுகள் முளைத்து அவன் ஆகாயத்தின் மார்க்கெட்டை பார்த்து பறந்து செல்லுமோ அதே விதமாக உன்னுடைய ஐசியம் பறந்துவிடும். ஆகையினால் என் மகனை, இந்த சத்தியம் ஆபிரகாமும் என்னும் அநேக பக்தர்களும் நாம் ஏற்கனவே தியானம் செய்தபடி இந்த ஐஸ்வர்யத்தை அடைந்தவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பற்றிய ஐஸ்வர்யம் தான் என்ன? சுருக்கத்தில் 5-6 முக்கியமான குறிப்புகள். Christ's richness. ஆங்கிலத்தில் சொல்ல போனா Christ is rich in possession. Christ is rich in possession. கொலோசியர் நிருபத்திலே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? ஏனெனில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகமும் பூமியும் அண்ட சராசனமும் சிங்காசனமும் துரைத்தனமும் எல்லாம் அவருக்குடையது, அவர் சகலத்திலும் அவர் மேல் நிலை நிற்கிறது. ஆகையால் சங்கீதக்காரன் என்ன பாடுகிறார்? வானங்களே, சர்வ சேனைகளே, சூரியனே, சந்திரனே, ஆகாய மண்டலங்களே, தண்ணீரே, அவர்களை ஏகமாய் நீங்கள் போற்றி பாடுங்கள். Because Christ is rich in possession. இரண்டாவதாக Christ is rich in position. Possession and position. இதை பற்றி பிலிப்பு பவுல் என்ன சொல்றார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் முன்னமாக அடிமை ரூபத்தை அவர் எடுத்தார். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம். மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய in his person.
He was rich in person. இன்னைக்கு உலகத்துல இயேசு கிறிஸ்து பற்றிய படம் எத்தனையோ படங்கள் இருக்கு, எத்தனை பெரிய பெரிய மகான்களுக்கு உண்மையான படங்கள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு படம்னு ஒண்ணு கிடையாது. கருத்தரத்துல எந்த விதமான ரூபகாரம் அது கிடையாது. ஆனா இதை பற்றி எபிரேயத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொர்வமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் அவரை தாங்கினார். தம்மை தாமே அவர் நீக்கும் சுத்திகரிப்பு தன்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னதத்திலும் மகத்துவமானவருடைய ஒரு வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவானுடைய ஐஸ்வர்யம். அவர் பரலோக தேவனுடைய வலது பாரத்தில் கிறிஸ்துவானவர் அவருடைய ஐஸ்வர்யம். He was rich in power, possession, position, person and power. 28-18 என்ன வாசிக்கின்றோம்? அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் பிரசங்கியுங்கள், ஞான ஸ்நானம் கொடுங்கள். எதை பற்றி வெளிப்படுத்தும் விஷயத்தில் அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தை போல் இறைந்தது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம். He was rich in power. ஐந்தாவதாக he was rich in worship. யோபின் புத்தகம் 37 என்ன வாசிக்கணும்? அப்பொழுது விடியற் காலம் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லாரும் அவரை கம்பித்தார்கள். சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை கம்பீரமாய் பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். Christ was rich in worship. Christ was rich in power. Christ was rich in possession. Christ was rich in position. Christ was rich in person. He is rich in love. இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பரலோகம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்தது அல்லவா? Christ was rich in love. ஏசாயா 29-19 என்ன வாசிக்கிறோம் என்றால், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள் களி கூறுங்கள். நம்மள யாராவது எலான் மஸ்க் மாதிரி பணக்கார ஆக முடியும்னு நீங்க நினைக்கலாம், சந்தோஷம். அதை பற்றி தப்பு கிடையாது. ஐஸ்வரனாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடுகள் வாங்க வேண்டும், அதை கெட்ட வேண்டும், இதை கெட்ட வேண்டும், எந்த விதமான தப்பு இல்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏப்ரஹாம் was righteously rich. நீதியான முறையில் ஐஸ்வர்யமனாக இருப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு நிலை நமக்கு இல்லை என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றார் என்றால், சிறுமையானவர்களை கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்களை நீங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுங்கள். அதுதான் நமக்குடைய அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம். கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தை அறிந்த நாம் கஷ்டமோ நஷ்டமோ, வெறுமையோ வெறுமை இல்லாமையோ, பொருள் இருக்கிறதோ இல்லதோ, நகை நட்டு இல்லாம இருக்கலாம், பேங்க்ல பணம் இல்லாம இருக்கலாம், கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவாகிய அவருடைய பிரசன்னமாய் ஐஸ்வர்யம் என்பது நமக்கு இருக்குமானால் அதுவே பிரதானமான ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தினால் தேவன் தாமே நம்மை வரும் நாட்களில் போஷிப்பாராக, நம்மை அவர் கண்காணிப்பாராக. இந்த அருமையான மெசேஜை நமக்கு தந்த பாஸ்டர் சந்திரதாஸுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் ஒரு குரூப் சாங் பாடப்படும்.